அண்மைச் செய்தி. நாடாளுமன்றம் சட்டமன்றங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 7% இடஒதுக்கீடு வழங்க கோரிய வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை தற்போதைய அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மாற்றுத்திறனாளி மணிவண்ணன் என்பவர் தொடர்ந்த இவ்வழக்கினில் தற்பொழுது உயர்நீதிமன்றம் மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, நாடாளுமன்றம் சட்டமன்றங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 7% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கோரப்பட்ட வழக்கினில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள ஆணை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 7% இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் உரிய சட்டம் கொண்டு வர உத்தரவிடக் கோரிய வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான கே மணிவண்ணன் என்பவர் தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2,68,00,000 மாற்றுத்திறனாளிகள் நாட்டில் இருப்பதாக மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன என்று மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மாற்றுத்திறனாளிகளுக்கு முறையான கல்வி, உயர்கல்வி, அரசு வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் 4% இடஒதுக்கீடு வழங்கியும் அவை முறையாக கிடைக்கவில்லை எனவும் அவர் மனுவில் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 7% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் கடந்த 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் மனுக்கள் அனுப்பியதாகவும் அந்த மனுக்கள் மீது பதிலளித்த தேர்தல் ஆணையம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலும் தொகுதி மறுவரையறை சட்டத்திலும் வழிவகை செய்யப்படவில்லை என்று கூறியதாக அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் சட்டம் கொண்டுவர மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் அவர் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வு விசாரித்த போது இந்த மனு தொடர்பாக மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்து தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.